நான் போவேனான்னு தெரியல சார். ஆனா எங்க அம்மா ஒரு தடவையாவது அந்த ஃப்ளைட்ல போக வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட, பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா, தூந்திருந்த கேணிலோ. நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவுன்னா நம்மளுடைய அம்மாவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும் அப்படின்றதான். அப்படிதான் இங்கேயும் ஒரு பண்ணியிருக்காரு. தன்னுடைய அம்மாவை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அழக பார்த்துருக்காரு. ஸோ இது எல்லா மிடில் கிளாஸ் பாய்ஸுடைய கனவு தானங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வைப் வித் கார்த்திக் அப்படின்ற பேஜ்லேருந்து இப்படி ஒரு சூப்பரான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. தன்னோட அம்மாவை துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஃப்ளைட்டில் போகும்போது அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்திருப்போம். பட் எல்லாருக்கும் அந்த டைம் வந்திருக்காது. ஒரு சிலர் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் பண்ணலான்னு இருப்பீங்க. அந்த விஷயத்த நம்ம நேரில் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. எஸ், இந்த மாதிரி பல பேர் கனவு கண்டிருப்பாங்க. குறிப்பாக மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் கனவு கண்டிருப்பாங்க. ஸோ அந்த கனவு தான் எனக்கு இருந்துச்சுங்க. அதை நான் நிறைவேற்றிட்டேன். என்னுடைய அம்மாவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டேன். இது போதுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமான மொமெண்ட்ஸை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம், காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட, பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா, தூந்திருந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வளைகுடா நாடுகள்ல 50க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளை நடத்திட்டு வராரு. 2 மசாலா தொழிற்சாலைகளை நடத்திட்டு வராரு. நவீன தொழில்நுட்பத்தோட 2 மாவு மில்களை நடத்திட்டு வராரு. இப்படி பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வராரு. சைக்கிள் கூட வாங்க முடியாத இருந்த சூழல்ல இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இவர் பயணம் செய்யறாராம். இந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு உயர்ந்திருக்காரு இந்தியர் ஒருத்தர். யார் அவரு, என்ன செஞ்சாரு, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் வித்ரபா பகுதியை சேர்ந்தவர் தனஞ்சய் எம் தாதர். இவரு இப்போ வளைகுடா நாடுகள்ல சூப்பர் மார்க்கெட்டுகளை நிறுவி அங்க இந்தியர்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்காரு. இவருடைய தந்தை மகாதியோ தாதர் அப்படின்றவரு 1984ஆம் ஆண்டு தனஞ்சய் எம் தாதர் தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து துபாய்க்கு போயிட்டு அங்க இந்த மளிகை பொருட்கள் விற்பனையில ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. 20 வயசுல இந்த பயணத்தை இவர் தொடங்கி இருந்திருக்காரு. அப்பா கூட சேர்ந்து சாதாரண மளிகை கடையை இன்னைக்கு பல சூப்பர் மார்க்கெட்டுகளா உருவாக்கி இருந்திருக்காரு. கடின உழைப்பும் விடாம முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்றத இவர் செஞ்சு காட்டியிருந்திருக்காரு.